பிரம்மதேவனை போற்றி வரம் இருக்கிறேன். நீ வணங்கக்கூடிய பிரம்மதேவன் தான் அவனுடைய கண்முன்னே காட்டி தருகிறேன். கண்விழித்துப் பார். ஐயனே, எதற்காக உன்னையே கோரி இந்த இரணியன் தவம் இருக்கிறான் தெரியுமா? எதற்காக? பின்னிலும் மண்ணிலும் ஆகாயம் இறப்பு என்பது பிரம்மதேவா பிரம்மதேவா விண்ணிலும் மண்ணிலும் இரவிலும் பகலிலும் கொடிய ஆயுதங்களாலும் கொடிய மிருகங்களாலும் இந்த இரண்டைக்கு இறப்பு என்பதே இருக்கக்கூடாது. இதுதான் என்னுடைய அப்படிப்பட்ட வரம் தேவைப்படுகிறது உனக்கு. அப்படிதானே? உண்மைதான். அப்படியே தருகிறேன். பெற்றுக்கொள். மாற்றும் ஒரு வரம் எனக்கு தேவை. என்றாவது ஒரு நாள் எதிரிகளால் என் மார்பிலே அம்பி தைத்து இந்த இரண்டின் உதிரமானது பூமியிலே ஒரு சொட்டு விழுந்தால் கூட அந்த ஒரு சொட்டு உதிரமானது 1000 இரண்டுகளாக ஒரு எடுத்து என் எதிரே கண் காட்சி அளிக்க வேண்டும். இதுதான் என் அடுத்த வரம். அப்படியா? ஒரு சொட்டு ரத்தம் உன்னிடத்தில் நிச்சய விழாது. ஆனால் உன்னுடைய உயிரும் போகாது. அப்படிப்பட்ட எந்தவித ஆயுதங்களால் உன்னை கொல்லவும் முடியாது என்று கேட்கிறாய். அப்படித்தானே? உண்மைதான் ஐயனே. எந்தவித ஆயுதத்தால் உன்னை போய் இறப்பு என்பது நேராது. அப்படியே தருகிறேன். பெற்றுக்கொள். ஓவரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வருகிறேன். வரத்தை பெற்று விட்டேன். மாயனை மாக்கிறேன். கோட்டைக்கு எனது மனைவி லீலாவதியை சந்திக்கிறேன். நீண்ட நாள்களாகிவிட்டது. கடற்கரை பகுதி சென்றேன். ஐயனை கண்டேன். மரத்தை பெற்று சந்திக்கிறேன். எங்கடா என் மனைவி? அம்மா வாட்ரூம்ல குளிக்கிறாங்க. அம்மா இப்பதான் வைத்த வலியை ஒன்று தாங்க முடியல சொல்லிட்டு வாட்ரூம் இல்லையா சரி பாத்ரூம்ல இருக்காங்க. அம்மா வந்துடுவாங்க. குழந்தை பிறந்த உடனே வந்துடுவாங்க. அம்மா குழந்தை பிறந்து விட்டதா? ஏண்டா இந்த சந்தோஷ நிகழ்ச்சி ஏண்டா காலத்தாமதம் கூப்பிட்டு சொன்னீங்க. அம்மா ஓத்தூர்ல துடிச்சிருந்தாங்க. சரி அழைத்தோம். சாமி வந்து எப்ப வரைஞ்சு எடுக்குது. நீங்களே வரவங்க சென்று விட்டீர்கள். நீங்க செல்லும் போது நிறைய மாத கர்ப்பிணியோடு இருந்ததல்லவா? அந்த நேரத்தில் உடைய பங்காளி இருக்கானே, யார் அவன்? தேவேந்திரன். எதிரி தேவ பையனா வந்தானோ? ஆமாங்க. இந்த இடத்தில் வந்து என்னை சாட்டிக்கொண்டு அடித்து என்னை கருவியை கலக்கில் இருந்தான் அந்த பாவி. ஏண்டா உடனே விட்டுட்டு போன கொடுத்தாங்க. நன்னியா பூந்து அடிச்சுட்டு அம்பாதிகா வந்து பிறகு நடந்தது. ஆனால் யார் காப்பாற்ற தெரியுமா? அந்த நாட்ட மகமணியர் வந்து காப்பாற்றி இந்த ஆசிரமத்தில் வைத்திருந்தார். இந்த பருகே அந்த நேரத்தால் அழகான ஒரு ஆண் குழந்தை பெற்றிருக்கிறது. அழகான ஆண் குழந்தை. இந்த குழந்தைக்கு நீங்களும் அழகான பேர் சுத்துங்களா? நீண்ட நாட்களாகவே நம் இருவருக்கும் திருமணமாகி மழையிலே பருவம் இல்லையே என்று நீண்ட நாட்களாக இங்கிருந்தேன். ஆனால் வரத்தை பெற்று வரும் சந்தோஷ நேரத்தில் அழகாக ஆண் குழந்தை பிறந்திருக்கிறார். இந்த குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் தெரியுமா? என்ன பேர்? பிரகலாதன். செய்யும் சிறப்போடு வளர்த்து பள்ளி பருவத்தில் அனுப்பி வைக்க வேண்டும். எனது மகளோ பருவம் 5 பருவ குழந்தையாக மாறிவிட்டான். இப்போது அவன் பள்ளி பருவத்தில்
மாறிவிட்டது. ஆமாங்க. குழந்தைய வந்து சேர்த்தாதான் குழந்தை பாடசாலைக்கு அனுப்ப வேண்டும். ஆமாங்க ஐயா. ஏய் சண்டாமார்கன் நமது பாடசாலைக்கு வர வேண்டும். அழைத்து வா. சார் உங்கள் அன்பு மகன் பிரகலாதன் வணங்குகிறேன். என்னை மனமாற வாழ்த்துங்கள். வாழ்க செல்வமே வாழ்க. பார்த்தாயா, சிறு வயது பிள்ளையாக இருந்தாலும் மரியாதை மிகவே தெரிந்து வைக்கிறார். யார் பெற்ற மகன்? நீங்க பெற்ற பிள்ளையாச்சேங்க. காலத்தாமம் ஆகிவிட்டது. பள்ளியிலே சேர்க்க வேண்டும், பாடசாலைக்கு அனுப்ப வேண்டிய மகனை நல்ல மகன் ஐத்துவா உடனே வா. சௌக்கியமோ? உங்க வீட்டுல சௌக்கியமோ? ஆமா, ஆத்து பக்கமே வரது கிடையாது. ரொம்ப நாளாச்சு பார்த்து. என்ன சமாச்சாரம்? இந்த பக்கம் வந்துட்டே இருக்க. அழைப்பு கொடுத்திருக்காரு. மகாராஜா என்ன ஆக்ஷன் வர சொன்னாரா? ரொம்ப நாளா எதிர்பார்த்தா எனக்கு ஒரு சந்தோஷம். பார்க்கவே இல்லை, போய் பார்த்துட்டு வரேன். இங்க இருக்கியா? வாழ்க வாழ்க. சண்டமா இருக்க சுவாமி, என்ன வீட்டுல இருந்தேன், புள்ளாண்டா வந்தான். மகாராஜா அழைச்சிட்டு வர சொன்னார். சொன்னோம். என்ன சமாச்சாரத்தை எதற்காக அடைந்து வந்து தெரியும்? சொன்னாதானே தெரியும். இதோ பார், அருமை புதல்வன். அடடே, உங்க புள்ளாண்டானா? பிரகலாதன். நல்லா இருக்கு, எல்லாம் வளர்ந்துருக்கு. பார்த்தா சந்தோஷமா இருக்கு. எப்படி இருந்தாலும் உங்க பரம்பரையில பறக்கிற குழந்தைகள்லாம் பேர் வைக்கிறது நாங்க தானே. பரம்பரைக்கே எங்க அப்பா தான் சுக்கராச்சாரியர். அடுத்தது நானு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைகளும் நாங்க தானே பேர் வைப்போம். சரி சரி. குழந்தைக்கோ 5 வயது பூர்த்தி ஆகிவிட்டது. பாடசாலை சேர்க்க வேண்டும் எனது எண்ணம். சந்தோஷம். சரியான பாடத்தை நீதான் கற்பிக்க வேண்டும். நான் இருக்கேன். நான் இருக்கிறவன் உங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. பிள்ளைக்கு எதை சொல்லிக் கொடுக்கணுமோ அதை கண்டிப்பா சொல்லி கொடுத்துறேன். சண்டாமார்கள் என்ன தேவையோ அனைத்து பொருள் உடனடியாக சேர்த்து விடு. வீட்டுக்கே போக கூடாது. பாடத்தை நன்றாக கற்பித்த பிறகுதான் இவன் அனுப்ப வேண்டும். செய்த முடி. பாடசாலைக்கு செல்லுங்கள். நான் பிறகு வருகிறேன். ஏமாத்திட்டே இருந்தேன். அண்ணர் சொல்லிட்டாரு, ஒன்னும் அதிக ஆசைப்படுற ஆளு நான் கிடையாது. இருக்கிறது சம்சாரம் 2 பேர் தான் இருக்கிறோம். 2 பேர் தான் இருக்கு. அதனால குறைஞ்சபட்சம் ஒரு 10 மூட்டை பொன்னி அரிசி, பச்சை அரிசி. பச்சரிசி எதுக்கு? 10 மூட்டை. அதுவும் போதுமா? ஒன்னும் பார்த்தாதா? அப்புறம் இது ஆயிடுச்சுன்னா அப்புறம் பாத்துக்கலாம். பொங்கலுக்கு செய்ய போறியா? அதெல்லாம் வீட்டுல ஆத்துல என்னென்ன செய்யவோ அதெல்லாம் செஞ்சுட்டே இருப்பேன். நான் அள்ளி போட்டுட்டே இருப்பேன். உடம்பு சுபிட்சமா இருந்தே இருக்கும். ஏன்னா காரியம் கரமாந்திரம் போய் வந்தா உடம்பு சலிச்சு போகுது. ஒன்னும் பண்ண முடியல. அதனால உட்காந்து எல்லாம் ஆத்துல சமைச்சு போட்டா மாமி சமைச்சு போட சாப்பிடறதுக்கு தேவையில்லையோ வச்ச முடிச்சு போச்சா. அடுத்தது ஒரு 10 டின்னு அக்மார்க்கு நல்லெண்ணெய். அக்மார்க்கு எண்ணெய் ஏன் வடை கடை சொல்றதுக்கா? எல்லாம் கிடையாது. ஐயர்வாழ என்ன செய்யணும் உனக்கு தெரியாது. நீ வந்து தின்னு பார்த்தாலே எல்லாம் நீர் வாழை சாப்பிட்றவா, அதை எதை பிடிச்சி தின்றவா, உனக்கெல்லாம் நோக்கு ஒண்ணுமே தெரியாது. அது மட்டும் போதா, நான் அடிக்கடி பொடி போடுவேன். பொடி டப்பா வந்து தங்கத்திலே இருக்கணும், பெருசா. இவருக்கு தங்கத்திலே பொடி ஓணுமா? தங்கத்திலேயே பொடி டப்பா. முப்ப முடி சொல்ல கூட பாரு.
மன்னர் கொடுக்க போற, நீ எடுத்து வந்து கொடுக்க போற, அதானே? சேட்டான் ஆ. போதுமா முன்ன என்ன? இல்லையா, அடிக்கடி பால் குடிப்பா இல்லையா? ஆமா. அத்தனை மாமி பால் குடிப்பா, நானும் பால் குடிப்பேன், காபி குடிப்போம். அதனால ஒரு 10 லிட்டர் கறக்கிற மாதிரி ஒரு காராம்பஸ் ஒண்ணு. தங்கமானம் பாரு இன்னும் எதோ உண்மை கேட்டுப்பான். அது மட்டும் இல்லப்பா, ரொம்ப உனக்கு ஆசையே கிடையாதுப்பா. ஆசைப்படல. அது மட்டும் இல்ல, அத்தனை சொத்து மேல ஆசைப்படுறது. காபி தூள் அதான் சாப்பிட்டு ரொம்ப போச்சு. நரசூஸ் காபி அந்த தூள் வேணும். நரசூஸ் காபி வாயில் அது உனக்கு வராது. என் பாடசாலைக்கு போகலாமா? புறப்பட்டு வாயில்